வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூவில் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறேன். ஹானஸ்ட்லி நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து நம்ம தலையோட ஃபேன் தான். ஓகேங்களா, அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிறத விட்டுட்டு, தலைங்கிறத விட்டுட்டு, ஏகேங்கிறத விட்டுட்டு அஜித் குமாரோட ஃபேன் தாங்க. ஃபேன்னா அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட விடாமுயற்சி படம் நேற்று, அதாவது February 6 ரிலீஸ் ஆகிருக்கு. அக்ராஸ் இந்தியா, ஃபாரின் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 900 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே 1000 ஸ்க்ரீன்ஸ் மேலே ரிலீஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஓப்பனிங் ரெக்கார்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஐ திங்க் எஸ் வாஸ் ஸ்லைட்லி ஃபெயில்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நான் உங்களுக்கு 2 விஷயம் நான் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படம் எனக்கு எப்படி பர்சனலாக வந்து நான் எப்படி உள்வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறதுனா, ஒன்று அஸ் அ ஃபேன் எஸ் 200% 1000% எனக்கு டிசப்பாயிண்டட் தான். ஓகேங்களா, அஸ் அ ஃபேன் எனக்கு இந்த படம் டிசப்பாயிண்டட். பட் அஸ் அ கண்டென்ட், அஸ் அ ரிவ்யூவர், அஸ் அ கண்டென்ட், அந்த ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசணும், அஸ் அ ரிவ்யூவர் மாதிரி அந்த தாட் ப்ராசஸில் பேசணும்னா இந்த படம் வந்து எனக்கு மிக 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 சாட்டிஸ்ஃபைடான ஒரு படங்க. ஸோ மொரோவரியா இது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸையோ ஃபேமிலி ஆடியன்ஸையோ அந்தளவுக்கு கவர் பண்ணுமானா, ஃபேமிலி ஆடியன்ஸில் கவர் பண்ணும். அது எந்த மாதிரி ஆளுங்கன்னா, ஒருத்தங்க வந்து அவங்க மனைவி மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்கல்ல, ரொம்ப லவ்லியாக, ரொம்ப ரொமான்டிக்காக லவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க மனைவியாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா இருக்கட்டும், அவங்கள பற்றி ரொம்ப ஒன்றி இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அஜித்குமார் வந்து எதில் ஃபெயிலியர் ஆகிட்டார்னா இந்த படத்தில் அவரோட ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் வந்து அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். ஆனால் இன்னொரு விஷயம் அஜித் சொல்கிறாரு, என் படத்தை வந்து படமாக மட்டும் பாருங்கள், நீங்கள் ஃபேன்ஸாக இருக்க வேண்டாம், நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி பாருங்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டான்னு சொல்லி நீங்கள் மலுப்பலாம். பட் இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு எஸ், இந்த படம் வந்து கொஞ்சமாக டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும், எனக்கும் டிசப்பாயிண்டட் தான். பட் அஸ் அ கண்டென்ட் ரைட்டர், அஸ் அ கண்டென்ட் ரிவ்யூவர் எனக்கு இந்த படங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்ன விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்கிற ஒரு ஹீரோ, நான் அஜித்னு சொல்ல, ஒரு பெரிய ஹீரோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஹீரோ. அவர் படம்லாம் ஒரு 10 மாஸ் சீன் இருக்கணும், 10 ஃபைட்டு, 2 சாங்கு, சும்மா ஹீரோ ஹீரோயின் கூட ஒரு 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 லவ் காட்சினா ரொம்ப ரொம்ப லென்த்தாக ஒரு லைக் கிஸ்ஸு, ஃபைட்டு, பாட்டு அப்படின்னு இல்லாமல் அந்த ஒரு டெம்ப்ளேட்டை மாத்திர ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு இனிஷியலாக ஒரு அப்ரோச் நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறதுல வந்து, இந்த மாதிரி படங்கள் பண்ணுற முயற்சியில் இருக்கிறது மெயின் முதல்ல இருக்கிறது நம்ம அஜித்துங்க. இப்படி தான் மங்காத்தான்னு ஒரு படம் பண்ணார். ஹீரோயிசத்துக்கு உண்டான எல்லா டெம்ப்ளேட்டையும் போட்டு உடச்சி, நான் வில்லன், பர்ஃபெக்ட் வில்லன், கெட்டவா அந்தளவுக்கு பேசுகிற வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பண்ணார். அது மங்காத்தா. எல்லாருமே வந்து கிரே ஷேடு ஹேர் வச்சு பண்ணி பயப்படுறப்ப முதலாக வந்து பண்ணி ஒரு படத்தை வந்து பெரிய ஹிட் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் ரீசெண்டாக நேர்கொண்ட பார்வை, வினோத் எப்பேற்பட்ட டேரக்டர் உங்களுக்கு தெரியும், அவரோட கதைகள், அவரோட கதைக்கருவெலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் அவரையே வந்து நீங்கள் வந்து பிங்க் ரீமேக் பண்ணி கொடு எனக்கு அப்படின்னாரு. பிங்க் ரீமேக்கில் வந்து அமிதாப் பச்சனுக்கு அவ்வளோ பெரிய ஒர்க்கே இல்லை. ஸோ அதே தான் வந்து அஜித்தோட கேரக்டரும் அதிகமாக ஒன்றும் இல்லை. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு, ஹீரோயிஸ்க்குனா ஒரே ஒரு ஃபைட், அது ஜஸ்ட் ஃபேன்ஸ்க்காக. ஓகேங்களா, மற்றபடி அந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் இந்த படம் தான். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நேர்கொண்ட பார்வை என்ன படம் பார்த்தீங்களோ அதே தாங்க இந்த படத்தில் இருக்கும். நேர்கொண்ட பார்வையில் எந்த மாசும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு ஃபைட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒன்று மட்டும் தான் மாஸ் மூமெண்ட்ஸ். சேம் அதே மாதிரி தான் எங்கேயும் விடாமுயற்சியில் செகண்ட் ஹாஃபில் தான் 2-3 ஃபைட்ஸ் வருது, சாங் வருது, பில்டப்ஸ் வருது, எல்லாமே இருக்குது. பட் ஃபஸ்ட் ஹாஃபில் டோட்டலாக ஃபேன்ஸ் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, விட்டுருங்க. பட் சார் ரிவ்யூவர் பார்க்குறப்ப நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கங்க. இந்த படத்தோட கதைக்கரு என்ன, இந்த படத்தோட கதைக்கரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்லா அந்யோன்யமாகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பல வருஷம் கழிச்சு மனைவி வந்து சம்வாட் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. ஏன்னா அது வந்து அஜித் வந்து அவரோட வந்து கரெக்டாக வந்து கவனிக்க தவறிட்டார். அந்த டைமில் சம்பளி யாரோ கேரிங்காக இருந்து மனைவி வந்து தவறான வழியில் ஒரு ராங் அஃபேர் வச்சுக்கிறாங்க. பட் அதையும் ஹானஸ்ட்டாக வந்து ஹீரோட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு தவறான அஃபேர் ஆயிடுச்சு, ஸோ ஐ வாண்ட் டு கெட் அ டிவோர்ஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லி ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறாங்க. அந்த ஒத்துக்கிற முறையும் சரி, அதுவும் சரி, அந்த கணவருக்கு ரொம்ப பிடிக்குது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதான் இருந்தாலும் ஒரு கணவனுக்கு அந்த டைமில் வந்து ஒரு கோவம் வரலாம். பட் அவருக்கு ஏன் கோவம் வரலன்னா அவன் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, அதனால் அவருக்கு கோவம் வரல. ஸோ இந்த டைமில் தான் வந்து ஓகே நான் வந்து இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப அஜித் ஆஸ் அ ஹீரோ அவர் சொல்கிறாரு, நான் வந்து கொஞ்சம் வந்து ட்ராப் பண்ணுறேன், ரோட் ட்ரிப்பாக நம்ம போகலாம் அப்படிங்கிற போகிறப்ப இந்த ரோட் ட்ரிப்பில் என்னென்ன பிரச்சனை வருது, அவங்க வந்து ஆஸ் அ கணவன் மனைவியாக திருப்பி மீண்டும் சேர்ந்தாங்களா, அங்கே என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறதாங்க. இதுதான் ஆன்லைன். உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் எக்கச்சக்கமான டிவைசஸ் கல்யாணம் ஆகுது உடனே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அது எதனாலனா அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த மாதிரி நிலையில் தான் அஜித் வந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாரு. மனைவியை வந்து நீங்கள் அவங்க சொன்னாங்கிறதுக்காக விட்டு கொடுத்துடாதீங்க, என்ன சொல்கிறது, அவங்க கூட நீங்கள் போராடுங்க, விடாமுயற்சி, அங்கே தான் அந்த ஹெட்டிங் வைக்கிறாங்க. ஸோ போராடுங்கிறது தான் அந்த கதைக்கரு. ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு பிங்க் அதான் நேர்கொண்ட பார்வையில் வந்து விமன் சென்ட்ரிக்காக தான் போனார். வேதாளமில் எடுத்துட்டுங்க, அதுலேயும் வந்து ஒரு விமனுக்காக தான் பேசுவார். விஸ்வாசோடு விமனுக்காக தான் பேசுவார். அது மாதிரி எல்லா படத்துலையுமே வந்து ஒரு விமன் சென்ட்ரிக்காக விமன் கண்டென்ட் ஓரியன்டாக வந்து அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளோ ஹீரோ சொல்லுவாங்க தெரியல. இவர் தலைவர் அஜித்குமார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த கான்செப்டில். ஸோ எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் சொல்கிறப்ப எனக்கு வந்து அந்த அந்த அவர் ஃபாலோ பண்ணுற ஒரு பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அஸ் அ ஃபேனாக பார்க்குறப்ப எஸ் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபை தான் ஆகணும். திருப்பி நான் சுற்றி அதே விஷயம் தான் வரேன். பட் இந்த படம் ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, அஸ் அ கண்டென்ட் ரைட்டராக அஸ் அ கண்டென்ட் ரிவ்யூவராக எனக்கு ஏன் பிடிக்குதுன்னா, நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ இப்படி ஸ்கிரிப்ட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் எடுக்கிறாருன்னா அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பெரிய இது இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம படங்கள் மூலிமா வந்து ஒரு நான் 4 பாட்டு 4 ஃபைட்டு அந்த மாதிரி படமும் இருக்குது. அடுத்த படம் வச்சுக்காரில்ல குட் பேட் அக்லி, அடுத்த படம் அதான் பண்ண போகிறாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு, சாங்கு, குத்து தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அது ரசிகர்களுக்கான படம். ஆனால் நான் எல்லா படமும் ரசிகர்களுக்கான படமாக கொடுத்துட்டா இந்த சொசைட்டியில் என்ன பண்ண போகிறேன் அப்படியே யோசிக்கிறாரு. ஸோ அப்படி பண்ணி தான் இந்த படம் சொசைட்டிக்காக தான் இந்த படம். பட் ஆனால் இது சொசைட்டிக்கு பிடிக்குமா அப்படின்னு நினச்சோம்னா எஸ், மேபி ப்ரொடியூசர் தலையில் மிளகா அரைக்கலாம். ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க இது வந்து நான் இப்போ தான் ஒரு பேச்சுன்னு வச்சுக்கலாம், வலைப்பேச்சுன்னு நான் டேட்டா சொல்கிறேன். அவங்களோட வீடியோ பார்த்தேன், அதில் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட லைக்காக வந்து இந்த படத்தில் 200 crores வந்து லாஸ் வரும் அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னா இந்த படத்தில் எப்படி 200 crores லாஸ் வரும்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஆல்ரெடி இந்த படத்தை வந்து சேட்டலைட் ரைட்ஸ் நல்ல ரேட் கொடுத்துருக்காங்க, ஓடிடி நல்ல ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அவர் அதையும் வேணாம், இந்த 1 வீக் படம் ஓடினாலே வந்து ப்ரொடியூசர் நல்ல லாபம் கிடச்சிருங்க. இவங்க சும்மா வந்து அதாவது வலைப்பேச்சை வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் அவங்கள வந்து இந்த விடாமுயற்சி ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணதாகவும் அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக கேட்டதுனால லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அந்த விடாமுயற்சியோட ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணல. மீன்ஸ் அவங்களோட அந்த அமௌண்ட் உண்டான இது கொடுக்கல. ஸோ இதில் வலைப்பேச்சிலையும் வந்து அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது மாதிரி ஒரு வீடியோ வந்துங்களா ஆடு மாதிரி, அந்த ஆடு வந்து விடாமுயற்சிக்கு வந்து கொடுக்கல. அவ்வளோதாங்க. ஆல்ரெடி அஜித்னா வந்து வலைப்பேச்சு வச்சு செய்வாங்க. ஓகேங்களா, இது இந்த விஷயம் வரையா லெஃப்ட் அண்ட் ரைட் நேற்று விமர்சனம் பாருங்கள். இதுவே வந்து மற்ற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா என்ன சார் அப்படி ஒரு கதை பண்ணதுக்கு சார் சூப்பர் சார், அப்படி சார் இப்படி சார் தாங்கி பிடிச்சிருப்பாங்க. இது இவர் பண்ணதுனால இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பேசுகிறாங்க. ஓகே இருக்கட்டும், இருந்து போகட்டும். ஒன்று தான் அஜித் சார், நீங்கள் வந்து எனக்கு உங்களோட கதை தேர்வும் சரி, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நல்ல விஷயமாக தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். அஸ் அ ஃபேனாக அதெல்லாம் வந்து ஆமோதிக்கல தான். பட் அஸ் அ கண்டென்ட் ரைட்டராக அஸ் இதுவாக ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் அஜித் தவிர மகிழ் திருமேனி எஸ் 200% வந்து இந்த படம் வந்து மகிழ் திருமேனி படம் இல்லை தான். ஓகேங்களா, மீன்ஸ் கதை வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கு, அதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணி தான் அஜித் வந்து நம்ம இவர் கொடுத்ததாகவும் அதை வந்து அது வந்து மகிழ் திருமேனி ஸ்டைலில் படம் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவும் சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் ஸ்டைலில் இல்லை, ஏன்லாம் ஹாலிவுட் ஸ்டைல் இதுவே ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஹீரோ எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து திருப்பி அடிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து நார்மல், அது வந்து அவர் ஹீரோவாக கட்டல, நார்மல் மனுஷன். இப்போ நானோ ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா அவன் டக்குன்னு எடுத்து அடிச்சிடுவோமா? நம்ம சுற்றி இருக்க சுச்சுவேஷன் பார்ப்போம், அதை பேஸ் பண்ணி தான் பேசுவோம், பழகுவோம், அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம்ல. அது மாதிரி தான் அந்த மாதிரி தான் எல்லா சீன்ஸும் எழுதியிருக்காங்க. எல்லா சீன்ஸும் நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஓம் பிரகாஷ் அண்ட் நிரோஷா இனிஷியலாக அவர் தான் கேமராமேனாக இருந்தார். அவருக்கு சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிருத் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் ஹீரோ வந்து அனிருத் தான். அஜித்தாக இருந்தாலும்
அவர் தாங்க மெயின் ஹீரோ. படம் வந்து இவ்வளோ இப்படி ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை வந்து நல்ல ஒரு பில்டப் பண்ணி நல்லா ரைஸ் பண்ணுறது அனிருத்தோட சாங்ஸ் தான். சாங் அண்ட் பிஜிஎம். செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அந்த ரத்தம் ஒரு சொட்டு துளி இருந்தாலும் மிச்சம் இருந்தாலும் அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் சுற்றி வருது. நல்ல படத்துக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுத்துருக்கு. ஏற்கனவே நாங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் போக வேணாம், நான் எதுவுமே பேசல. உங்களுக்கு இந்த படம் நீங்கள் ஓடிடியில் பார்த்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு இதாக தான் கொடுக்கும். பட் இருந்தாலும் தேட்டரில் உட்கார முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஹானஸ்ட்லி டவுட் தான். பட் ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் வரவேற்றால் மட்டும்தான் அடுத்தடுத்து புது கண்டென்ட், புது கான்செப்ட், புது டெம்ப்ளேட்டில் வந்து அஜித் மேபி போகலாம். நாட் ஒன்லி அஜித், எவ்ரி ஆக்டர் ஷுட் டூ கைண்ட் ஆஃப் திஸ் கண்டென்ட் ட்ரைவன் மூவிஸ் இன் அப்கமிங் ஃபியூச்சர்ஸ். ரஜினி ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, வேட்டையன், அது அவரே வந்து ஒரு இதுலேருந்து தள்ளி கண்டென்ட் ட்ரைவனில் கொண்டு வந்தார். இருந்தாலும் மக்கள் அதை வந்து அதிகமாக வரவேற்கல, அது அவரும் நினச்சிருப்பார். பட் ஆனால் அடிக்கடி அவர் தான் அடுத்து கூலிங் படம் பண்ணுறாரு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா தான். இந்த மாதிரி ஒரு படங்கள் கண்டென்ட் ட்ரைவன் பண்ணிட்டோம், அப்போ தான் மக்களுக்கு அது அந்த கண்டென்ட்டோட இது ரீச் ஆகும். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, படம் நம்ம தமிழ்நாடு மூவி ஏன் வந்து மலையாள படத்தோட தரத்துக்கோ இல்லை அடுத்த தரத்துக்கோ போக மாட்டேங்குதுன்னா இப்படி தான், நீங்கள் வரவேற்க மாட்டேங்கிறீங்க. இதே படம் வந்து மம்முட்டியோ மோகன்லாலோ இல்லை இதே படம் வந்து அடுத்தடுத்து வேறு ஒரு ஹீரோ பண்ணி தான் நீங்கள் தான் தூக்கி கொண்டாடி இருப்பீங்க. ஒரு ஹாலிவுட் ஹீரோ படம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் வாவ் அப்படின்னு பேசி கொண்டாடி இருப்பீங்க. இங்கே நீங்கள் கொண்டாட தவறுறீங்க. மேபி இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடலாம், ஓகேங்களா? அது அப்போ அவ்வளோ தூரம் வேணாம், இப்பயே கொண்டாட ட்ரை பண்ணுங்க தான் சொல்கிறோம். அர்ஜுன் சார், ரெஜினா 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களோட கேரக்டரை. ஆரவ் அவர் கொடுத்த ரோலை கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காரு. மீண்டும் இந்த படத்தில் நினச்சா எல்லாருமே வந்து அவங்க ரோலை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். அஸ் அ ஃபேனா, எஸ் அகேன் ஐம் சேயிங், அஸ் அ ஃபேனா இந்த படம் எனக்கு டிசப்பாயிண்டட். பட் அஸ் அ கண்டென்ட் ரைட்டர், கண்டென்ட் ரிவ்யூவர் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மேற்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென், வணக்கங்க.